மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பிடித்த முயலுக்கு எல்லாரும் 4 கால்னு சொன்னா அன்புமணி 3 கால்னு சொல்லுவாருன்னு அவர் சொல்றாரு. யார் சொல்லியும் கேட்க மாட்டாருங்கிறார். உண்மை என்னன்னா எந்த விதமான தகுதியும் இருக்கிறதா அரசியல்ல இன்சியலை கழித்து விட்டு ராமதாஸ் என்கிற இன்சியலை கழித்து விட்டு நேரடியாக அன்புமணி ஒரு கட்சியிலே போய் சேர்ந்தால் அவருக்கு என்ன பதவி கிடைக்கும்? உண்மையிலுமே என்ன பிரச்சனை 2 பேருக்குங்கிறது முழுமையாக யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறார். ஏற்கனவே செய்தி கசிந்து விட்டது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே உடைத்த பெருமை பாஜகவுக்கு இருக்கு. தங்களைப் போலவே இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சிவசேனாவை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்முருகன் பேசும்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் மதிமுகவை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு. என்ன காரணம்னா அவர் சொல்றது பாஜக பின்னணி இல்ல, அன்புமணி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அன்புமணி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அமலாக்கத்துறை சொன்னா கேட்பாரு. நாடக காதல் என்று பேசிய ராமதாஸ் நாடக அரசியலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு நாடகத்தில் யாரும் நடிக்கிறார்கள். அந்த ராமதாஸ் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு போது அன்புமணி பொறுமையா இருந்தா என்ன அப்படிங்கிற ஆதரவு அதை தான் கேட்கறாங்க ராமதாஸ் ஆதரவாளர். தேர்தல் அடுத்த தேர்தலுக்கு இந்த கட்சி இருக்குமான்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் அதாவது எரிகிற வீட்டில் அல்ற வரைக்கும் தான் லாபம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தேர்தல் காலத்திற்கான அரசியல் வியாபாரத்தை யார் பார்ப்பது? கட்சியினுடைய சின்னம், கட்சியினுடைய இது எல்லாமே சட்டப்பூர்வமாக ராமதாஸ் பக்கம் போய்விட்டால் அவர் தனிமைப்பட்டு விடுவார் என்கிற அபாயமும் அதில் இருக்கிறது. சமுதாயத்திடமிருந்து தனிமைப்பட போகிறாரா இல்ல சட்ட விதிகளினுடைய அடிப்படையிலே அவர் தனிமைப்பட போகிறாரா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தியதெல்லாம் வீணாய் போய்விட்டது, விழலு கரைத்த நீராகி விட்டது என்று அவர் விமர்சனம் வைத்த போதே அன்புமணியினுடைய பிம்பம் நொறுங்கி விட்டது. மேகம் பெரியாளா புகை பெரியாளா அப்படின்னு சண்டை நடக்குது. 2 பேருக்கு நடக்கிற மாதிரி. உன்னை விட நான் தான் பெரியவன் மேகத்தை பார்த்து புகை சொன்னது. மேகம் சிரித்துக் கொண்டே கடகடவென மழையாக பொழிந்தது. புகை காணாமல் போயிற்று. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் சொன்னார். அது பரபரப்பாக இருந்தது. அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, வெளியிலேருந்து அரசியல் பார்வையாளர்கள் பொதுமக்களுக்கும் என்ன ராமதாஸ் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ சொன்ன குற்றச்சாட்டு 35 வயசில் இவரை மத்திய அமைச்சராக்குனது என்னுடைய தப்பு அப்படிலாம் சொன்னார். இப்போ என்ன கொலசாமின்னு சொல்லிட்டு என் நெஞ்சில் குத்துறாங்க, உயிரோடு இருக்கிற என்னை உற்சவராக்கி கொண்டு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறார். பாமகவுக்குள்ளே உட்கட்சி விவகாரம் வெடித்த போது பல பேர் சொன்னார்கள் இது வெறும் கூட்டணிக்கான பிரச்சனை தான், எந்த திசையிலே இந்த கட்சியை கொண்டு போவது என்கிற கருத்து வேறுபாடு தான் என்பதை தொடக்கத்தில் சொன்னாங்க. பாஜக பக்கம் போகக்கூடாதுன்னு ராமதாஸ் தடுத்தாரு, அதிமுக பக்கம் தான் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கருதினாரு என்று ஏதோ ஒரு கூட்டணி விவகாரம் போல முதல் கட்டமான ஒரு தகவலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. பாஜக பக்கம் போவதற்கு 2 பேருமே தயாராக இருக்கிறார்கள் என்பது குருமூர்த்தி சந்திப்பின் வழியாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எனவே பிரச்சனை அது அல்ல, அதிகாரம். அவர் என்ன சொல்றாரு, கட்சியினுடைய அடுத்த கட்டம், அன்புமணி தான் இப்பொழுது தலைவராக இருக்கிறார், அடுத்த கட்டத்திற்கான ஒரு 3வது தலைமுறைக்கான ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை விட்டது, 3வது தலைமுறைக்கான ஒரு ஆளை நியமிப்பதற்குத்தான் முகுந்தனை அவர் அடையாளப்படுத்தினார். ஒரு ஆண் வாரிசு என்கிற கணக்கிலே தான் அதை அடையாளப்படுத்தினார். ஆனால் முகுந்தன் எனக்கு வேண்டாம் என்று பகிரங்கமாக மேடையிலேயே அன்புமணி மறுத்தார் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப அன்புமணி மறுத்ததற்கு பின்பு இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலே ராமதாஸ் ஒரு கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்றார். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் சௌமியா இருக்கிறார் என்று சொல்கிறார். சௌமியா அன்புமணி இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிறார் என்று சொல்லுவதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள தருமபுரியில் யார் வேட்பாளர்னு நான் கேட்டேன், நான் தான் வேட்பாளர்னு முதல்ல அன்புமணி சொன்னார், கடைசியில் சௌமியா வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப குடும்பத்திலே இருந்து அரசியலுக்கு பெண்கள் வருவது அப்படிங்கிறத அவர் விரும்பவில்லை என்பதை செய்தியாளர்களும் குறுக்க போந்து கேட்குறாங்க. பெண் உரிமையெல்லாம் பேசியிருக்கீங்க, பெரியார் சமூக நீதி பேசுறீங்க, எல்லாம் பேசுறீங்க, அப்புறம் ஆனால் வீட்டில் இருந்து ஒரு பெண்ணை வரவிட மாட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நேரடி பதில் சொல்லாமல் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி யார் வந்தாங்க? விஜயகாந்த் மறைந்த பின்பு தானே பிரேமலதா வந்தாங்க, யாராவது நேரடியாக வந்திருக்கிறாங்களா என்று சொல்வதன் வழியாக அவர் உறுதியாக இருக்கிறார். அவருடைய கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பிடித்த முயலுக்கு எல்லாரும் 4 கால்னு சொன்னா அன்புமணி 3 கால்னு சொல்லுவாருன்னு அவர் சொல்றாரு. யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் உண்மை என்னன்னா, ராமதாஸும் யார் சொல்லி கேட்குற இடத்துல இல்லைங்கிறதா உண்மை.
அதே குணாதிசயம். ஒரு உரைக்குள் 2 கத்தி இருக்க முடியாதுப்பாங்கல்ல அரசியல். நீ நானா பார்த்துருவாங்கிற நீ நானா பார்த்துருவோங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அப்ப என்னன்னா பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி பல முறை காம்ப்ரமைஸுக்கு ஆளாகி எல்லா காம்ப்ரமைஸும் பொய்யாகி விட்டது. ஆட்டம் டிராவிலே முடிந்து விட்டது. இனி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற இடத்தை நோக்கி இது நகர்ந்து விட்டது. அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை நான் கூட்டிய போது இவர் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் போட்டு போயிடாதுன்னு எல்லாரையுமே தடுத்தாரு. தடுக்காம இருந்திருந்தா கூட நான் விட்டுருப்பேன். அப்ப நான் ஒவ்வொரு செங்கலா பார்த்து கட்டிய மாளிகையில என்ன வெளியேற்றுவியா நீயே, என்ன குலதெய்வம்னு சொல்லிக்கிட்டே நெஞ்சில குத்துவியா நீயே என்றெல்லாம் அவருக்கு கேட்பதன் வழியாக அவர் உறுதியா இருக்கிறார். 2026 தேர்தல் வரைக்கும் நான் தான் தலைவர். அதுக்கு பின்னாடி வேணும்னா அன்புமணி தலைவராக இருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வம்புழுக்கிற வேலை வச்சுக்கல. தேர்தலில் பாமக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியும் யார் கூட பேசணும் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு வகைக்கு உண்மையும் கூட. என்ன காரணம்னா நிர்வாகத்தை வேண்டுமானால் அன்புமணி கைப்பற்றி இருக்கலாம். ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் தன் பக்கம் திருப்பி விட்டார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு ஒரு 46 வருட நீண்ட அனுபவம் அவர் சொல்றாரு இல்லையா, தொடக்க காலத்தில் 96,000 கிராமங்களுக்கு நான் போனேன்னு சொல்றாரு இல்லையா. ஆமா ஆமா, 96,000 கிராமங்களுக்கு போய் நான் பஸ்ஸில் தொங்கிட்டு போயிருக்கேன். எனக்கு அன்னைக்கு வாகனம் கிடையாது, அலைபேசி வசதி கிடையாது, இன்னைக்கு இருக்க நவீன சாலைகள் கிடையாது, 4 வழி சாலைகள் எதுவுமே இல்லாத காலத்தில் நான் கட்சியை அதிமுக மாதிரி பெரிய கட்சிகளுக்கு நடுவில் ஒரு கட்சி முளைப்பது என்பது ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே ஒரு சிறு செடி கூட வளராதும்பாங்க. நான் வளர்த்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதனால கட்சியில எல்லா விதமான உரிமையும் கோருவதற்கு நானே கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, நான் என்னைய தலைவர் ஆக்குங்கன்னு கேட்கவே எனக்கு வெக்கமா இருக்குங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகை நெருப்பு என்பது, இந்த முரண்பாடு என்பது திடீர்னு முளைக்கல. இது இப்பொழுது சமீபத்தில் நடந்த கூட்டத்திலேயோ சில மாதங்களுக்கு முன்போது வெடிக்கல. 7 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்க ஓய்வெடுங்க, மோடி பிரதமராக பங்கேற்கிற டெல்லி விழாவிலே முடிசூட்டு விழாவுக்கு போகிற போது கட்சியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க பேரம்பேத்தியோட விளையாடுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது இருந்தே காய் நகர்த்தி இருக்கிறார்கள். நான் பாசத்தின் பேரால் அன்பின் பேரால் ஏமாந்துட்டேங்கிறத தான் ஒரு குருவை மிஞ்சிய சிஷ்யம் இருக்கலாம், மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. அது என்ன சொல்றாருன்னா, கம்பராமாயணத்துல உதாரணம் சொல்றாரு. தசரதன் நீ காட்டுக்கு போன்னு சொல்லும் போது பதவியை விட்டுட்டு போனாரு, அப்படி நீ நடந்துக்கிறனா, நீ என்கிட்ட வம்புழுக்க கூடாது, என்கிட்ட விவகாரம் செய்யக்கூடாது, என்னை மீறி பேசக்கூடாது, என்னை மீறி கூட்டம் நடத்தக்கூடாது, என்னுடைய அனுமதி இல்லாமல். அதாவது அவர் அன்புமணி என்கிற தனித்த பெயருக்கு எந்த விதமான தகுதியும் இருக்கிறதா அரசியல்ல. எடுத்த எடுப்பிலேயே அவர் இந்த இன்சியலை கழித்து விட்டு, ராமதாஸ் என்கிற இன்சியலை கழித்து விட்டு நேரடியாக அன்புமணி ஒரு கட்சியிலே போய் சேர்ந்தால் அவருக்கு என்ன பதவி கிடைத்தது? அவர் கிளை செயலாளர் ஆயிருப்பாரா, ஒன்றிய செயலாளர் ஆயிருப்பாரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது ஆயிருப்பாரா? எடுத்த எடுப்பிலேயே அவர் ராஜ்யசபா உறுப்பினராக ஆனதிலே இருந்து, அவர் சுகாதாரத்துறையினுடைய ஒன்றிய அமைச்சராக ஆனதிலிருந்து எல்லா அதிகாரத்தையும் எளிதிலே கிடைப்பதற்கான விஷயம் எங்கிருந்து வருகிறது? ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வருவதற்கும் ஒரு லிப்ட்ல ஒரு பட்டன் அமைக்கி மேல 16வது மாடிக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவர் எடுத்த எடுப்பிலேயே அவர் உயரத்துக்கு விட்ட காரணத்தினால அவருக்கு இந்த கட்சியை வளர்த்ததற்கான வழி அவருக்கு தெரியல. 50 தொகுதிகளிலே செல்வாக்கு மிக்க ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம், நாம் ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறோம், பிற்படுத்தப்பட்டவர்களை நம்பிக்கைக்குரிய சக்தியாக நம்ம இருக்கிறோம். எனவே வட மாவட்டங்களில் 50 தொகுதிகளிலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு 5 தொகுதி மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அவல நிலை, 4 தொகுதி மட்டுமே ஜெயிக்கக்கூடிய அவல நிலை என்கிற நிலைமைக்கு இந்த கட்சியை பின்னோக்கி கொண்டு சென்று விட்டார். அப்ப நடக்கிறது என்னன்னா, பொக்கிஷத்தின் சாவிகளை மரியாதையாக என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதிகாரம் யாருக்கு? நிறைய பேர் நீக்கிறாரு, எல்லாரையுமே நீக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக முதல் கட்ட நிலைப்பாட்டிலே இருந்த வடிவேல் ராவணனை காணவில்லை, கண்டுபிடித்து தருவதற்கு 100 ரூபாய் பரிசு என்று அறிவிக்கிறார். அப்ப அவர் திலகமாமாவை நீக்கிறாரு. இந்த பக்கம் தைலாபுரத்தில் நீக்கினா பனையூர்ல சேர்க்கிறாங்க, ஒரு பக்கம் நீக்கிறாங்க, ஒரு பக்கம் சேர்க்கிறாங்க. அப்ப இது வேடிக்கை வினோதமாக இருக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவது ராமதாஸ் கையிலே இல்லை, அன்புமணி கையிலே தான் இருக்கு. அதையும் சொல்றாரு. இப்போ செயல் தலைவராக நீடிக்கிறேன், எந்த பதவியும் இல்லைனாலும் தொண்டராக அப்பா சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சுது. அதே நேரத்தில் அன்புமணியை நீக்குவீங்களாங்கிறப்ப அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிற மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் தெளிவாக சொல்றாரு. அதாவது அவர் விரும்புகிற விஷயம் என்னன்னா, முதுமையை 2வது குழந்தை பருவம் என்று சொல்வார்கள். குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். அவர் சொல்றாரு அன்புமணி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாருன்னு. உண்மையிலேயே இவர் அதை விட பிடிவாதமாக இருக்கிறார்.
2 பேருமே பிடிவாதங்களை விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இல்லை. அதனால அதிகாரத்தை வந்து சுவைத்து கொண்டிருக்கிறவர்கள், அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறவர்கள் இப்ப வந்து தேர்தல் கூட்டணி யாரோடு பேச போகிறார்கள், அதுக்கு தான் இந்த சண்டை நடக்குது. நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியா உண்மையிலுமே என்ன பிரச்சனை 2 பேருக்குங்கிறது முழுமையாக யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறார். இல்லை, அது வந்து தெரிந்து விட்டது ஏற்கனவே. அது தெரிய வாய்ப்பில்லை என்று அவராக பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்று சொல்வதைப் போல வந்து அந்த வன்னியர் அறக்கட்டளையில் வந்து 1000 கோடிகளுக்கு மேலான சொத்துக்கள் இருக்கிறது, அது பாகம் பிரிப்பதற்கான பங்கு பிரிப்பதற்கான பிரச்சனை உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் வெளியில் ஏற்கனவே செய்தி கசிந்து விட்டது. அதுதான் உண்மையான காரணம் என்றுதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. இது கட்சி பிரச்சனை. குருமூர்த்தி போய் பிரச்சனையை சரி பண்ணுவாரு, எல்லாம் பண்ணிடுவாங்க, சமாதானம் பண்ணிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் போயிட்டு வெளில வந்து நான் நட்பு ரீதியில் சந்திச்சேன், அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொன்னவர். இப்போ குருமூர்த்தி அம்மா வந்து பேசினாரு அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பிரஸ் மீட்ல அதுக்கூட அதிர்ச்சியாவில் இருக்கு சொல்ற தகவல் வந்து சமாதானப்படுத்துவதற்காகத்தான் போனார் என்று பல பேர் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னன்னா அதிகாரம் யார், அதாவது இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், டிசைடிங் அத்தாரிட்டியாக அன்புமணி வரப்போகிறாரா ராமதாஸ் வரப்போகிறாரா என்கிற குழப்பம் நிகழ்கிற போது நிறுவனராக இருக்கிற அவருக்கு தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. பொதுக்குழுவிலே தான் ஒருவரை நீக்க முடியும், சேர்க்க முடியுமே தவிர பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரமே இவரிடம் தான் இருக்கிறது. பொதுக்குழு வந்து அன்புமணி பக்கம் இருக்கலாம், ஆனால் பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் என்பது நிறுவனருக்கு தான் இருக்கிறது. எனவே அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படி ராமதாஸ் தான் அதிகாரமிக்கவர் என்று சட்டம் சொல்லுகிறது, அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகள் சொல்லுகிறது என்கிற அடிப்படையில் யார் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள், யார் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க, அவனால அவரிடத்தில் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி குருமூர்த்திக்கு வந்து இது கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே உடைத்த பெருமை வந்து பாஜகவுக்கு இருக்குது. தங்களைப் போலவே இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சிவசேனாவை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதிமுகவை உடைத்ததை கூட நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒரு திராவிட கட்சியின் தொடர்ச்சியாக அதிமுக தோன்றியது. எனவே அந்த கட்சியை அவர்கள் உடைத்ததை கூட நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம், ஒரு மாற்று இயக்கமாக இருக்கிறது, மாற்று கருத்துடைய இயக்கமாக இருக்கிறது என்று. அவர்கள் சிவசேனாவை விட்டு வைக்கலையே, எந்த கட்சியை அவர்கள் விட்டு வைத்ததே கிடையாது. அவர்களிடத்திலே வந்து கூட்டணியில் சேர்ந்தால் அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுவார்கள், இல்லை என்றால் அவர் ஊழல் குற்றவாளி தான். இந்தியா கூட்டணியிலே திமுக இருக்கிற காரணத்தினால அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் என்றெல்லாம் அவங்க கூச்சல் போடுறாங்க. ஆனால் அதை நிரூபிப்பதற்கு அவங்ககிட்ட ஆதாரம் கிடையாது. எப்படி வந்து அலைக்கற்றை ஊழலில் நடந்து விட்டது என்று 1,75,000 கோடி நடந்து விட்டது என்று ஊரையே பறைசாற்றினார்களோ, இந்தியா முழுக்க மன்மோகன் சிங் ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு கருவியாக அதை பயன்படுத்தி கொண்டார்களா, அதே மாதிரி தான் அவங்க அதற்கு கடைசியில் ஆதாரம் இல்லை என்று நீதிமன்றம் விடுவித்து விட்டது. அதே நிலைதான் இப்போதும். இவர்கள் வந்து இந்த திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்றெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவை பாஜகவால் உடைக்க முடியவில்லை, கூட்டணியவே உடைக்க முடியல. கட்சி எப்படி உடைக்கிறது? கூட்டணியில இருந்து யாராவது முரண்பட்டு வெளியே வந்து விடுவார்களா? சண்முகம் கூடுதல் தொகுதி கேட்கிறார், சிபிஎம் செயலாளர் சண்முகம் கூடுதல் தொகுதி கேட்கிறார், திருமாவளவனும் கூடுதல் தொகுதி கேட்கிறார். அது வழக்கமான இயல்பு தானே, அது வழக்கமான பேரம் பேசுகிற முறை தான். ஆனா திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொன்னார், இந்த முறை கூடுதல் தொகுதி கேட்போம், ஆனா கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம். அப்போ உள்ள நாங்கள் கிரவுண்டுக்குள்ளே தான் இருப்போம், காம்பவுண்டுக்குள்ளே தான் இருப்போம், நாங்கள் இந்த கேம்பஸை விட்டு வெளியே வர மாட்டோம், இந்த கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டாரு. என்னன்னா சிபிஎம்ல இருக்கக்கூடிய செயலாளர் சண்முகமாக இருந்தாலும் சரி, விசிக தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, வேல்முருகன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, வேகமாக பேசுகிற வேல்முருகனாக இருந்தாலும் சரி, யார் வெளியில் வந்தாலும் அவர்களுக்கான கொள்கை கூட்டணி ஒன்று எதில் கிடையாது. மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற ஒரு தத்துவத்திற்கான மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியும். எல்லாமே தெளிவாக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. திமுக அணியில் எல்முருகன் பேசும்பொழுது ஒரு கட்சி வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறார். அதாவது அவர் மதிமுகவை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு. என்ன காரணம்னா, மதிமுகவிலிருந்து யாரும் வந்து பாஜகவுக்கு போகிறேன் என்று யாரும் சொல்லலை. அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா தரப்படவில்லை, அவருக்கான பதவி காலம் பொழுது முடிந்து விட்டது, எனவே இந்த தராத அவருக்கு ஒரு மன தாக்கம் இருக்கக்கூடும், இந்த நேரத்தில் ஒரு ஆதங்கம் இருக்கக்கூடும், இந்த முதிர்ந்த வயதில் நம்ம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்து கடைசி காலம் வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு கௌரவத்தை அவர் விரும்பக்கூடியவராக அவர் இருப்பார், அவருக்கு ஒரு சின்ன மன வருத்தம். எந்த கட்சியில் யார் வந்து மன வருத்தத்தில் இருக்கிறார்களோ, மாற்று கருத்தோடு இருக்கிறார்களோ, அது அதிமுகவில் செங்கோட்டையன் இருக்கிறார்னா செங்கோட்டையனை வந்து தன் பக்கம் இருப்பது. ஆனால் வைகோ போன்ற ஒரு மூத்த தலைவரை வந்து இந்த மாதிரிலாம் கிளுகிழுப்பை காட்டி ஆசை காட்டிலாம் கூட்டிகிட்டு வர முடியாது, அதற்கான இடத்துல அவர் இல்லை. அவர் திமுகவினுடைய கோட்பாட்டு ரீதியாகவே திமுகவை தான் அவர் ஆதரிக்கிறார். ஆனால் இவர்களுக்கு என்னன்னா, எங்காவது வந்து ஏதாவது நிகழாதா,
அண்ணன் எப்போ சாவான் தின்னு எப்போ காலியாகுங்கிற மாதிரி அரசியலை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்னா, எங்காவது ஒரு விரிசல் விழுகாதா, இந்த கப்பலிலே எங்காவது வந்து ஓட்டை விழாதா என்று காத்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு சந்தேகத்தை கிளப்புவதன் மூலமாக குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு. இப்போ ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் சில கேள்விகள்லாம் பதில் சொன்னார். இப்போ அதிமுகவில் இது போல் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, குருமூர்த்திலாம் போய் பேசினார், அந்த மாதிரிலாம் இருந்தது. அதே போல் இங்கே வந்து குருமூர்த்திலாம் வந்து பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பாஜக இருக்குதா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இல்லைங்கிறாரு. இல்லை, பாஜக வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே பகிரங்கமாக தெரிந்த விஷயம். அவர் சொல்கிறது பாஜக பின்னாடி இல்லை, அன்புமணி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அன்புமணி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அமலாக்கத்துறை சொன்னால் கேட்பார், வருமான வரித்துறை சொன்னால் கேட்பார், சிபிஐ வழக்கு போட்டால் கேட்பார். வரமாட்டேன்னு சொல்லுவாரா? செம்மன் போட்டா, நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டால் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? கேட்க மாட்டார்னா அன்புமணி யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாருங்கிற, ராமதாஸ் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாருன்னு அது அர்த்தம். பந்தியில் சொல்லுவாங்கல்ல, பக்கத்துலைக்கு பாயசம் ஊற்றுங்கன்னு, கிட்ட வந்தோன்னே எனக்கு ஊற்றுங்கம்பாங்க. அது நேரடியாக கேட்டால் பொது இடத்துல கூச்சல் போடுறானே, கூச்சமே இல்லாமல் வந்து கூப்பாடு போடுறானேன்னு நினச்சிப்பாங்கிறக்காக சொல்கிற ஒரு நாகரிகம், சபை நாகரிகம். அது மாதிரி தான் அவர் சொல்கிறார். சிபிஐ விசாரணை வளையத்திற்குள்ளே அன்புமணி சிக்கி கொண்டார். சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற போது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதிலே ஒரு முறைகேடு சார்ந்த வழக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய தீவிரமான ஒரு கண்காணிப்புக்குள் இருக்கிறது. எனவே அவர்களை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி சிறைக்கு அனுப்பினார்களோ, ஹேமந்த் சோரனை எப்படி சிறைக்கு அனுப்பினார்களோ, எப்படி செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பினார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அன்புமணி வந்து பாஜகவோடு அனுசரணையான ஒரு போக்கை கையாளுகிறார். அதனால் எப்படியாவது வந்து ராமதாஸை வந்து சமரசப்படுத்தி விட வேண்டும் என்பதற்கு தான் குருமூர்த்தி போனார். ஆனால் குருமூர்த்தி சொன்னதை ராமதாஸ் கேட்கவில்லை. எப்படி வந்து ராமதாஸ் சொல்வதை அன்புமணி கேட்பதில்லையோ அது மாதிரியே குருமூர்த்தி சொன்னதை இவர் யார் சொல்றதை யாரும் கேட்கலைன்னா அவங்களுக்கு பஞ்சாயத்தே பண்ண முடியாது. எந்த பஞ்சாயத்துலையுமே பஞ்சாயத்துக்கு போகிற ஆளுக்கு முதல் கண்டிஷன் என்ன, நான் சொல்கிறதுக்கு நீ கட்டுப்படுவியா, அப்புறம் தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இது யார் சொல்கிறதுக்கு யாரும் கட்டுப்படலை. அதனால் கடைசியாக குடும்பத்திற்கு பேரனுக்கு செட்டில் பண்ணணும், பேரனை இளைஞர் அணி தலைவராக நியமிப்பதற்கு நீங்கள் வந்து வாய்ப்பளிக்கவில்லை. அதனால் நான் வந்து நீ சௌமியாவை முன்னிலைப்படுத்துகிறாயா என்கிற ஒரு கோபம் தான் அவருக்கு. எனவே இது முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனை, அறக்கட்டளை சார்ந்த அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற பிரச்சனை, முழுக்க முழுக்க அது வந்து அரசியல் பிரச்சனையா இல்லை. ஏன்னா இது கொள்கை சண்டையே கிடையாது, கூட்டணிக்கான சண்டை என்பதும் கடைசியில் பொய்யாக இருக்கிறது. நாடக காதல் என்று பேசிய ராமதாஸ் நாடக அரசியலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார் நாடகத்தில் யாராரும் நடிக்கிறார்கள் என்று. அவரும் அந்த நாடகத்தை உருவாக்கின நாடக ஆசிரியரே ராமதாஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் ராமதாஸ் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் பனையூரில் அவர் சேர்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ நடைப்பயணத்துக்கு வேற அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன போய் நடைப்பயணமாக்கிட்டு இவங்க நடைப்பயணம் போகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவர்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அவர் வீட்டுக்குள் புலம்பிக் கொண்டு கிடந்த ஒருத்தர் பிரஸ் மீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதைத்தான் அவர் ஏற்கனவே 7 ஆண்டுகளாக புறக்கணிக்கிறார்கள். நீ பேரம்பேத்தியோட விளையாடுனா என்ன அர்த்தம், நீ அரசியலுக்கு வராதே, இந்த பக்கம் நீ வராதே என்று அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் தான் அர்த்தம். என்னை தாண்டி நீ அரசியல் செஞ்சிருவாயா, நீயா நானா பார்த்துருவான் அவர் கை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேங்கிறார். அப்போ அரசியலில் வந்து இப்போ வந்து தொண்டர்கள் பாவம், இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரை பின்பற்றுவார்கள், கட்சியினுடைய நிறுவனர் என்கிற விசுவாசத்திற்காக ராமதாஸை பார்க்க போனால் அன்புமணி தடுக்கிறார். அப்போ கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிறவங்க, சமுதாயத்தினுடைய அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? இன்னும் பல பேரை கூட்டு பேசினாரா இல்லையா? வேல்முருகனுடைய உடன் பிறந்த சகோதரர் திருமால் வளவன் என்று சொல்லக்கூடியவரை அழைத்து பேசினார். இப்போ ஏன் பேசுறாரு? கடந்த காலத்தில் வேல்முருகன் எதற்கு வெளியே அனுப்பப்பட்டாரு? அன்புமணியினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக மாறிவிடும் தான் அனுப்பப்பட்டார். அப்போ அவர்களெல்லாம் கூப்பிட்டுனா மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்கிறாரான்ங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. கடந்த கால வரலாற்று தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பாக பார்க்கிறாரா? அப்போ எல்லாரோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இப்போ இந்த கட்சி வந்து ஒரு முழுக்க முழுக்க அதிகார சண்டை அப்படிங்கிறத தாண்டி குடும்பத்திற்குள்ளே தான் சண்டை நடக்கிறது. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பத்தை தான் அவர்கள் கட்சி பிரச்சனையை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு குழப்பி வருகிறார்கள். 2026 வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன்னு சொன்னால் தேர்தலுக்கு செலவுகளை வந்து என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க, வேட்பாளர் தேர்வை என்கிட்ட ஒப்படைங்க, தேர்தல் வியாபாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் முடிவெடுத்துக்கிறேன் என்று சொல்ல, அதுக்கு பின்னாடி நான் கட்சி வேணாங்கிறாரே. இப்போ ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் அன்புமணி விட்டு கொடுத்துடலாமே. எனக்கு வந்து தந்தையினுடைய உடல்நலமும் மனநலம் முக்கியம், அவர் வருத்தப்படுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். அப்படின்னா அவருடைய மன உளைச்சலை தாண்டி அதிகாரம் எனக்கு தான் வேணுங்கிற இடத்துல தான் அன்பு பண்ணியிருக்காரு. அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து தானே அந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும். யார் விட்டு கொடுப்பது என்கிற இடத்துல அன்புமணியை தான் விட்டு கொடுக்கணும்.
ஏன்னா அவர் தான் வயதில் இளையவர். அன்புமணி விட்டு கொடுத்தா என்ன தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இப்போ ராமதாஸ் இல்லாமல் ராமதாஸை தவிர்த்துட்டு அரசியலும் பண்ண முடியாது அந்த கட்சி, பாமகங்கிற கட்சி. ராமதாஸ் பெயரை வச்சு தான் வாக்குகள் சேகரிக்கணும், பிரச்சாரத்துக்கு போகணும், கூட்டங்கள் நடத்தணும், எல்லாமே ராமதாஸை மையப்படுத்தி தான். அந்த ராமதாஸ் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே, இதெல்லாம் தப்பு. கலைஞர்லாம் இருக்கு இல்லையா, நேற்று கூட சென்னையில் செய்தியாளர் சந்திப்பு சொன்னார்ல, என்னை விட வயசில் மூத்தவங்கலாம் இருக்கிறாங்க, இருந்திருந்தாங்க அரசியலில் வயசே கிடையாது, கலைஞரை ஒப்பிட்டார், இன்னும் சில பேர்லாம் சொன்னார். அப்படின் போது அன்புமணி பொறுமையாக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஆதரவு, அதை தான் கேட்குறாங்க ராமதாஸ் ஆதரவாளர்கள். இல்லை, ராமதாஸ் ஆதரவாளர்கள் அதை கேட்டாலும் அடுத்த தேர்தலுக்கு இந்த கட்சி இருக்குமான்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் அதாவது எரியிற வீட்டில் அல்ற வரைக்கும் தான் லாபம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தேர்தல் காலத்திற்கான அரசியல் வியாபாரத்தை யார் பார்ப்பது? எனவே அன்புமணிக்கு அதை காத்திருப்பதற்கான பொறுமை கிடையாது. கலைஞர் அவர்களுக்கு நினைவு தப்புகிற வரைக்கும் அவர் தான் தலைவர். ஏறத்தாழ அவர் வீட்டில் ஒரு மருத்துவமனை சார்ந்த கண்காணிப்புக்குள்ளே வருகிற வரைக்குமே அவர் தான் தினசரி அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தார். செயல் தலைவராகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய நிதானம், அங்கே இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த நிதானம், அவருக்கு இருந்த பொறுமை, அவருக்கு இருந்த பணிவு எதுவுமே இவரிடம் இல்லைங்கிறத நான் வெளிப்படையாது. உடனே நீக்கிறாரு, உடனே சேர்க்கிறாருன்னா அது அவரை அவமதிக்கிறதா தானே இருக்கும். அது பாமக பால் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லா விவாதங்கள்லையும் அவர் தான் விவாதங்கள் வருவார். பாமக சார்பில் வழக்குகள் தொடுக்கும் போதும் அவர் தான் முழுமையாக நின்று வாதாடுவார், வெற்றி பெற்றுலாம் தந்துடுவார் அந்த கட்சிக்கான வெற்றியெல்லாம். இப்போ அவரே நீக்கிட்டாங்க. அவரை பற்றி கேட்கும்போது அவரை விட சிறப்பாக அவருக்கு முடியலாம் பணியாற்றினாங்க, அதுக்கு முடியலாம் வழக்கெல்லாம் நடக்கலையா, வெற்றி பெறலையா அப்படிங்கிறார். இல்லை, பாமக பாலுங்கிறவர் ஊடக வெளிச்சத்திற்குள் வந்தவர். ஊடக வெளிச்சத்திற்குள் வராமல் பாமகவிற்காக உழைத்தவர்கள் என்ற ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியல் அவர் ராமதாஸ் சொல்வது என்பது தவறல்ல. அவர் இதை விட அதிகமாக உழைத்தவர்கள்லாம் பல பேர் பாமகவில் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ பேராசிரியர் தீரன் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை. கடந்த காலங்களிலே வள்ளிநாயகம், KM ஷரீப்பு, பழனி பாபா போன்றவர்கள்லாம் பெரும் குரல், அந்த கட்சியினுடைய ஒரு குரலாகவே இருந்திருக்கிறாங்கல்ல. கடும் உழைப்பை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அவர்களுடைய உழைப்பு சார்ந்த இதையெல்லாம் இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் கடந்த காலங்களில் என்னெல்லாம் செஞ்சோம் என்பதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு பேருடைய உழைப்பையுமே ஒரு குடும்பம் சுவாகா பண்ணிருச்சுங்கிறதான உண்மை. நீ இந்த பக்கம் ராமதாஸ் நீக்கினாலும் இப்போ அவரை நீக்க முடியாது, அவர் தான் எங்கள் தலைவர், அந்த சமூக நீதி பேரவையா, அதுக்கு பாலு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் போட்டு அவங்களாம் இருக்கிறாங்களே. என்ன அதாவது தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸோடு பிரச்சனை செய்து கொண்டே இருந்தால் அவர் OPSனுடைய இடத்திற்கு விடுவார். கட்சியினுடைய சின்னம், கட்சியினுடைய இது எல்லாமே சட்டப்பூர்வமாக ராமதாஸ் பக்கம் போய்விட்டால் அவர் தனிமைப்பட்டு விடுவார் என்கிற அபாயமும் அதில் இருக்கிறது. சமுதாயத்திடமிருந்து தனிமைப்பட போகிறாரா, இல்லை சட்ட விதிகளினுடைய அடிப்படையிலே அவர் தனிமைப்பட போகிறாரா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. எனவே இது சட்ட போராட்டத்துக்கு தான் இது போகும். ஏன்னா இனி பேசி தீர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. சட்டப்பூர்வமாக யாருக்கு இந்த கட்சி சொந்தம் என்கிற இடத்துக்கு தான் அது போகும். அந்த இடத்திற்கு போகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த சமுதாய மக்கள் இதை ஒரு இயல்பாக எடுத்து கடந்து போக மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு தனிநபர் உழைப்பு கிடையாது. இது பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. 22 பேர் சமூக நீதி போராட்டத்திலே இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் காடு வெட்டி குருவினுடைய குடும்பம் போல பல பேர் கொந்தளிக்கிறாங்கல்ல. அப்போ அவர்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? அதிகாரத்தை கைப்பற்றியதன் விளைவாகத்தானே இவ்வளவு சண்டை நடக்குது. எனவே பொக்கிஷத்தின் சாவி யார் கையிலே போய் சேருகிறது என்பதற்கான சண்டையை, இது ஒரு கொள்கை சண்டை கிடையாது, இது கட்சி சண்டையும் கிடையாது. யாரிடம் கருவூலம் இருக்க வேண்டும், யாரிடம் பொக்கிஷம் இருக்க வேண்டும் என்பதற்கான சாவியை யார் எடுத்துக்கொள்வது என்பதற்கான சண்டை நடக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடந்ததாங்கிறப்ப இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறார். இவரிடம் நடக்கல, அப்படி எடுத்துக்கலாம்ல. இப்போ கட்சி இரண்டாகி நம்ம ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அதிமுக இரண்டாக உடைந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்பு இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு 2 அணிகள், 3 அணிகள், 4 அணி கூட நம்ம சொல்லலாம். ஏறத்தாழ டிடிவி, சசிகலாவெல்லாம் சேர்த்தா 4 அணி சொல்லலாம். அதுபோல ஒருவேளை அன்புமணி விஜயோட பேச்சுவார்த்தை நிகழ்த்துவதற்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஒருவேளை வேறு கட்சிகளோடு போவதற்கு, பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா தான் யாரும் விஜய் நோக்கி யாரும் போக மாட்டாங்க. விஜய் சினிமாவில் வேணா வெற்றிகரமான ஒரு ஆளுமையாக இருக்கலாம். அரசியலை பொறுத்தவரையில் அவர் இன்னும் பூஜ்ஜியத்தில் தான் இருக்கார். அவர் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்கிற கனவிலே இருந்து கொண்டாலும் பூஜ்ஜியத்தில் தான் இருக்கார். அது வெற்றி பெறுமா பராதா என்பது அவருக்கு வலிமை உறுதி செய்யப்படாத ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. பாமகங்கிற ஒரு அழகான ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு சங்களாக நான் தான் பார்த்து கட்டினேன்.
46 ஆண்டு காலம் உழைச்சிருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி நான் பார்த்து குடிய அமர்த்தியவரே என்னை வந்து வெளியில் தள்ளுற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ ராமதாஸை நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. ஏற்கனவே அன்புமணியினுடைய பிம்பத்தை வந்து ராமதாஸ் உடைத்து விட்டார். அவர் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் என்று சொன்னதாக இருக்கட்டும், அவருக்கு கட்சி நடத்த தெரியவில்லை என்று சொன்னதாக இருக்கட்டும், கூட்டணியினுடைய பேர வலிமை பேசுவதற்கு அவர் லாயக்கற்றவராக இருக்கிறார் என்று சொன்னதாக இருக்கட்டும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தியதெல்லாம் வீணாய் போய்விட்டது, விழலு கரைத்த நீராகி விட்டது என்று அவர் விமர்சனம் வைத்த போதே அன்புமணியினுடைய பிம்பம் வந்து நொறுங்கி விட்டது. கட்சி நிர்வாகிகள் வந்து அன்புமணியோடு இருக்கிறார்கள் என்பதனாலேயே ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர் பக்கம்தான் இருக்கிறது என்பது உண்மை அல்ல. எனவே மருத்துவரை பகைத்து கொண்டு, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பகைத்து கொண்டு அன்புமணி அரசியலின் முன்னெடுப்பை நடத்தினால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார். இப்போது இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அவர்களுக்கு எதிர்காலத்திலே இருக்குமா என்று சொல்ல முடியாது. வருகிற தேர்தலிலே ஒரு மாபெரும் பின்னடைவை தான் அவங்க சந்திப்பாங்க என்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி, அன்புமணி இறங்கி வருவது ஒன்றுதானே தவிர வேறு வழியே இல்லை. 2 பேரும் விடாப்பிடியாக பிடிவாதமாக இருக்கிறாங்க, ஈகோ பிரச்சனை தான் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போ என்ன தான் தீர்வு? இப்போ தொண்டர்கள் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்கல்ல, இவர் நீக்கிறார், அவர் போடுறாரு, திருப்பி போடுறாரு, இப்படிலாம் இருந்தால் என்னடா தேர்தல் நெருங்குது, திமுக ஒரு பக்கம் வலிமையாக இருக்குது, ஒரு பக்கம் பாஜக அதிமுக இருக்குது, நாம் சீக்கிரம் அந்த கூட்டணியில் போனால் தானே அதிகம் இடம் வாங்க முடியும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் இருக்கும்ல. லோக்கல், அதாவது மேலே விட்டுருங்க, கீழே இப்போ அந்த கிரவுண்டில் மக்களை சந்திக்கிறப்ப ஓட்டு வங்கிலாம் இருக்குல்ல, அவங்கள சந்திக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, நிர்வாகிகளுக்கு, அடிமட்ட நிர்வாகிகளுக்கு. அது பாமக ஒன்றுபட்ட பாமகவாக இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு பேர வலிமை இருக்கும். அவர்களுக்கு வந்து பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி அல்லது திமுக கூட்டணி என்று எந்த கூட்டணிக்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்கள் வாக்கு வலிமைக்காகத்தான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன் வருவார்களே தவிர, அவர்கள் சண்டையிட்டு 2 அணிகளாக பிளந்து கிடந்தால் நிச்சயமாக அதனுடைய பர்சன்டேஜ் குறையும் என்பதனால அவர்கள் பேர வலிமை நிச்சயமாக குறையும். கூடுதல் தொகுதிகளை அவர்களால் பெற முடியாது. இதில் யார் பெரியவன், நீயா நானா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர்கள் தொடர்ந்து நின்று கொண்டே இருப்பது என்பது அரசியல் ரீதியாக பாமக என்கிற கட்சிக்கு ஒரு பெரிய பேரழிவை தரும். வருகிற தேர்தலோடு அந்த கட்சி முடிந்து போவதற்கான ஒரு பெரிய பின்னடைவை தான் தரும். அங்கிருந்து பிரிந்து சென்ற வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் கட்சியில் கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி சண்டை நடக்கிறது மீது அதிருப்தி அடைந்தவர்கள், தொண்டர்கள் பல பேர் வந்து அவர்கிட்ட வந்து இணைகிறாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி போனவர்களில் ஒரு பெருங்கூட்டம் வந்து ஒரு 60% வந்து வேல்முருகன் அவர்கள் தலைமையில் வாழ்வுரிமை கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தான் போய் சேர்ந்தாங்க. அப்போ அந்த கூடாரம் காலியாவதற்கான வாய்ப்பாக அது இருக்கிறது. அதாவது யார் பெரியவன் என்பதை பற்றி ஒரு அப்துல் ரஹ்மானோட கவிதை ஒன்று இருக்கிறது. மேகத்தை பார்த்து மிதந்து கொண்டிருக்கிற புகை சொன்னது, உன்னை விட நான் தான் பெரியவன் என்று. மேகம் பெரியாளா புகை பெரியாளா அப்படின்னு சண்டை நடக்குது. இப்போ இவங்க 2 பேருக்கு நடக்கிற மாதிரி. உன்னை விட நான் தான் பெரியவன் மேகத்தை பார்த்து புகை சொன்னது. மேகம் சிரித்து கொண்டே கடகடவென மழையாக பொழிந்தது. புகை காணாமல் போய்விட்டது. அது முடிப்பார் அந்த கவிதையை. உயரம் என்பது மேலே ஏறுவதில் கிடையாது, உயரம் என்பது மேலே ஏறுவதில் கிடையாது, கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது. யார் முதல்ல இறங்கி வர்றாங்களோ அவர்கள் தான் இந்த கட்சியை வந்து காப்பாற்ற முடியுமே தவிர, மேலும் மேலும் வந்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற இந்த ஈகோ, இந்த அகங்காரத்தினுடைய யுத்தம் கூடிக்கொண்டே போனால் பாமக அழிந்து போவதை யாராலும் தடுக்க முடியாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.